ஓகேப்பா, கேஸ் சினாரியோ 16. இது வந்து ஒரு பேங்க் ஆடிட் ரிலேட்டட் தான். எப்போவுமே பேங்க் ஆடிட் ரிலேட்டட் வரும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காகவோ இல்லை ஓவர் காம்ப்ளெக்ஸாகவோ இருக்காது. பிகாஸ் அந்த சாப்டர் பை இட் செல்ஃபே ரொம்ப நுவான்ஸ்டான சாப்டர் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து 1 மார்க் கேட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். என்னென்னா பேங்க் ஆடிட் ரிலேட்டடாக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக் காமன் சென்ஸ் வச்சு கூட சிலதை அட்டன் பண்ண முடியும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து பேங்க் ஆடிட்டில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட் ஏரியாஸை கவர் பண்ணிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ கேஸ் சினாரியோ நம்பர் 16 பார்த்துக்கலாமா? Roshan and Associates, referred to as auditor, have been appointed as one of the statutory central auditors of GHF Bank, referred to as Bank for the financial year 23-24. During the audit, it was found that the bank has a balance with Swiss-based bank. They had some balance. The auditor understands that such balance is a matter of important consideration in the audit of the bank. The engagement partner, Mr. Mitansh, has also advised the audit staff to check in detail. சில இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு பட் நாட் எட் டியூ. அதாவது இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே என்ன ஆகும்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தானே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஒரு 4% 5% whatever the percent is determined, ஒரு வருஷத்தோட எண்டில், ஓகே, அப்படி இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகும், உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ ஒரு சும்மா ஒரு 1000 rupees பேலன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு தடவை சும்மா ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் அது மாதிரி ஃபார் எவ்ரி 1000 rupees you'll get some 7 rupees credited to your account. அந்த மாதிரி அது எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டட் பீரியடோட எண்டில் தான் அது நமக்கு வரும். பட் 2 மாதம் 3 மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருமானு கேட்டால் வராது. ஆனால் ஒவ்வொரு மாதத்தோட எண்டுலேயும் பேங்க் என்ன பண்ணணும்னா 6 மாதம் கழித்து நீங்கள் 7 ரூபா பே பண்ணணும். ஓகே, பட் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அக்ரூவ் ஆயிருக்கோ அது தனியாக ஒரு இடத்துல ப்ரொவிஷன் மாதிரி எடுத்து வைக்கணும். ஓகே, அது வந்து யூ ஹாவ் டு டீல் வித் இட். அப்போ அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ்டு பட் நாட் டியூ ஆன் டெபாசிட்ஸ், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதை நம்ம கண்டிப்பாக ஆடிட் பண்ணணும். அந்த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ்டு பட் நாட் எட் டியூ வரல அப்படின்னா அதை கரெக்டாக அதர் லைபிலிட்டிஸில் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அந்த ஹெட்டிங் கீழே போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் அமௌண்டிங் டு 81,26,500, இது வந்து ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். இது உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்பில் வந்து எப்போவுமே என்னென்னா ஒரு பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் பண்ணும்போது அது வந்து அக்கௌண்ட்ஸில் வரவே வராது. தட் இஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் வராது. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியம் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் இருக்குல்ல அதை நீங்கள் கூட வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போட முடியாது. ஓகே, யூ நோ த பேசிஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்னா என்னங்கிறது உங்களுக்கு ஏஎஃப்எம் தெரியுன்றதுனால உங்களுக்கு இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்குள்ள அதோட என்ட்ரி கொண்டு வர முடியாது. அப்போ என்ட்ரி கொண்டு வர முடியலன்னும் போது அதை நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் தெர் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரல, நீங்கள் வந்து கையை விட்டு பணம் வெளில கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ அதை ஐயோ ஒருவேளை இது எங்களுக்கு லைபிலிட்டியாக வந்தாலும் வரும் அப்படின்னு நீங்கள் கண்டென்ஜென்ட் லைபிலிட்டியில் அது ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணணுமே தவிர அது உங்களால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டே வர முடியாது. அதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ரேஷியோஸ் எல்லாம் கரெக்டாக இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரான்ச்சஸையும் ஆடிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எல்லா பிரான்ச்சும் ஆடிட் பண்ணணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா பிரான்ச்சும் ஆடிட் பண்ண முடியாது. பட் சென்ட்ரல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் ஆடிட் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு பிரான்ச்சையும் நீங்கள் வந்து தனித்தனியாக 100% ஆஃப் ஆல் த பிரான்ச்சஸ் கேனாட் பி ஆடிட்டட். அந்த மாதிரி அன்ஆடிட்டட் பிரான்ச்சஸ்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை எடுத்திருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெபாசிட்ஸ் எவ்வளோ, டோட்டல் அட்வான்சஸ் எவ்வளோ. ஸோ டோட்டல் டெபாசிட்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆயிருக்கு, அது மாதிரி டோட்டல் லோன்ஸ் வெளியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதர் இஸ் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அதுலேருந்து சம்பாதிச்ச பணம். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட பொதுமக்கள் டெபாசிட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்க தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். டோட்டல் அட்வான்சஸ் எவ்வளோ, டோட்டல் டெபாசிட்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் கொடுத்துட்டு த ஆடிட்டர் ஆல்சோ டிஸ்கஸ்டு த ஃபாலோயிங் வித் ஆடிட் ஸ்டாஃப் கிட்ட, தட் இஸ் என்டிடிஎல். ஓகேவா? அதுமாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸு, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் Tier 1 and Tier 2 கேபிட்டல் ஆஃப் த பேங்க், இது எல்லாத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பேசிக்காக.
இப்போ அதை வச்சு ஒரு 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மோஸ்ட்லி பேங்க் கொஷின்ஸ், பேங்க் ரிலேட்டட் ஒரு பேங்க் ஆடிட் ரிலேட்டட் கொஷின்ஸை பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் என்பிஎஃப்சி ரிலேட்டடாகவோ இல்லை பேங்க் ரிலேட்டடாகவோ எம்சிக்யூஸ் கேஸ் சினாரியோஸ் வரும்போதெல்லாம் நான் சொல்கிறது இதுதான். நீங்கள் வந்து கொஸ்டினை பார்த்து டோன்ட் பேனிக். கொஷினை பார்த்தா ஐயோ நான் வந்து இது படிக்கல அதை படிக்கலையே, நான் வந்து பிட்வீன் த லைன்ஸில் நான் படிக்கலையே, நான் வந்து 100% ஆஃப் ஆல் த என்பிஎஃப்சி அண்ட் பேங்க் ஆடிட் நீங்கள் படிக்கலையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் பேசிக்காக ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட, பிகாஸ் நீங்கள் எப்படியும் வந்து you must have gone to audit, you must have known the basics of bank audit இல்லையா. ஸோ அதை வச்சு உங்களால் ஈஸியாக சில கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ பேங்க் ஆடிட்னு பார்த்தோன்னே நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பாருங்கள், இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் நான் சொல்லுவேன், உங்களுக்கு நீங்கள் படிக்கவே இல்லைனா கூட இது ஒரு காமன் சென்ஸ் வச்சு நீங்கள் இதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ த பேலன்ஸ் ஆஃப் ஜிஹெச்எஃப் பேங்க் வித் த ஸ்விஸ் பேஸ்டு பேங்க் வந்து எப்படி கன்வர்ஷன் ரேட் என்ன போடணும்னு சொல்கிறாங்க. ஷுட் பி கன்வெர்டட் இன்டு இந்தியன் கரன்சி அட் த ஃபாலோயிங் ரேட். எந்த ரேட்டில் போடணும்? ஆவரேஜ் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுக்கணுமா? அது என்ன ஓப்பனிங் 12 மாதத்துக்கு முன்னாடி இந்த ரேட்டையும் இப்போ இருக்க ரேட்டையும் எடுத்து யாராவது ஆவரேஜ் போட்டால் எதாவது தேருமா? ஒன்றும் தெரியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப் ரேட் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து போடணுமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப் ரேட் கொடுத்து போடுறது பிரச்சனை இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனை கண்ட்ரீஸ்க்கு உங்களுக்கு வந்து ரேட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஸ்ஸுங்கிறதுனால ஓகே, உங்களோட டெபாசிட் வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் இருக்குது, அதுக்கும் இந்தியன் ரேட்டுக்கும் டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் டாலர் வழியாக தான் அதை வந்து கண்டுபிடிச்சாகணும். ஸோ எல்லாத்துக்கும் ஆர்பிஐ வந்து டிட்டர்மெண்ட் ரேட்டெல்லாம் கொடுக்க முடியுன்ற ஒரு ரியாலிட்டி செக் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆர்பிஐ கான் கிவ் இட். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட் எவர் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் தட் இஸ் ப்ரிவைலிங் ஆன் த எண்ட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ரேட், அதை தான் நீங்கள் எடுத்து ஆகணும். ஓகே. ஸோ இல்லை நான் வந்து எப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்விஸ்ஸில் பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 3 years முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட் அன்னைக்கு, அந்த டிரான்சாக்ஷன் டேட் அன்னைக்கு எங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் நான் மெயின்டைன் பண்ணுவேன், அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 2 years முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அதோட ரேட் இன்றைக்கி எடுத்துக்க முடியுமா? ஸோ இட்ஸ் லைக் டோட்டலி அவுட் ஆஃப் லாஜிக் ஆகிடுது. அதனால பேசிக்காகவே லாஜிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ப்ரிவைலிங் ஆன் த டேட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் டேட், அதுதான் வந்து கொஞ்சமாவது லாஜிக்கலாக இருக்கும். அப்படி நீங்கள் வச்சு பார்த்தாலே இல்லை 2 marks எடுத்துடலாங்கிற. ஓகேவா? அதே மாதிரி வாட் ஷுட் பி த ப்ராப்பர் ஆடிட் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் அக்ரூவ்டு பட் நாட் டியூ. அதாவது டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்ககிட்ட சும்மா ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடிக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். பே பண்ணுற டேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 31st March, அந்த இயர் எண்டிங்க்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் இயருக்கு நீங்கள் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த டேட் அப்போ தான் இட் பிகம்ஸ் பேயபிள். கரெக்டாக? அதுக்கு முன்னாடி இட் இஸ் அக்ரூட் பட் நாட் இட் பேயபிள். அப்போ அது எந்த ஹெட்டுக்கு கீழே போடணும்? கண்டிப்பாக டோட்டல் டெபாசிட்ஸ் 100 கோடி இருக்குன்னா நீங்கள் அந்த 100 கோடிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 7 கோடி பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. அந்த 7 கோடி கூட வந்து டெபாசிட்டோட சேர்க்கலாமான்னு கேட்டால் சேர்க்கக்கூடாது. டெபாசிட் ஷுட் பி கெப்ட் செப்பரேட். அந்த 7 crore which is like interest expense for you, which it has to be kept separately. அப்போ அதை நான் எங்கே தான் வைக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அதை எங்கே வைக்கணும், அது அமௌண்ட் ஷுட் பி ஷோன் அண்டர் த ஹெட்டிங் கால்ட் as அதர் liabilities and provisions. அங்கே தான் நீங்கள் பத்திரமா வைக்கணும். புரியுதா? அதே மாதிரி அதை எங்கே இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட் இன் தி அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸில் போய் இன்க்ளூட் பண்ணிடாதீங்க. ஸோ ஆப்ஷன் என்னென்னா போத் பி அண்ட் சி, இது ரெண்டுமே கரெக்ட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், the amount of interest rate swap amounting to 81 lakhs should appear as dash in the financial statements of the bank. நான் தான் சொன்னேன், இது வந்து அவுட் ஆஃப் த புக் டிரான்சாக்ஷன், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்குள்ள இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வரவே வராது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்பு, அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் எல்லாமே. அதனால் இது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியாக தான் காமிக்கணுமே தவிர நம்ம இதை வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆகும் இல்லை வேறு எந்த ஃபார்மேட்லேயும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோம், கண்டின்ஜென்ட் லைபிலிட்டிஸாக தான் காமிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், which of the following is correct statement relating to the requirement laid down by the RBI for Roshan and associates while verifying the compliance with SLR requirements? See, SLR requirements னு கேட்டாலே ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். என்னன்னா 12 மாதத்துக்கு 12 டிஃப்ரெண்ட் டேட்ஸ் எடுத்துக்கணும். அந்த டேட்ஸ் வந்து ஃப்ரைடேஸாக இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான டேட்டில் நீங்கள் SLR ரெக்குயர்மெண்ட்டை கரெக்டாக அந்த பேங்க்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். இது எதுக்காக பார்க்குறோன்னா மோஸ்ட்லி வந்து 2025 டிசம்பர் 2025க்கு முன்னாடியெல்லாம் வந்து பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது ஃப்ரைடேஸில் தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஒன்று விட்டு ஒரு ஃப்ரைடே சப்மிட் பண்ணுவாங்க. லைக் எவ்ரி 15 days ஒரு ஃப்ரைடே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் ஃப்ரைடே அன்றைக்கி அவங்க ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணிட்டு இருந்ததுனால ஆடிட்டர் போய் 12 நாள் செக் பண்ண போகிறாரு. அந்த 12 நாளில் போய் நீங்கள் ஃப்ரைடேஸாக எடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகிடும்னா உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஃப்ரைடே அன்றைக்கி உங்கள் ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணுறதுனால அவங்களே ஆல்ரெடி தேர்ஸ்டே அன்றைக்கி அவங்க எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணலன்னா கூட ஃப்ரைடே அன்றைக்கி மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விண்டோ ட்ரெஸ்ஸிங்காவது பண்ணி தான்
அவங்க ஆர்பிஐ கிட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்களும் போய் செக் பண்ணுறது இன்றைக்கி செக் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே செக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் 12 odd dates in different months of the financial year not being on Fridays. Okay. With this, I'm finishing all the 4 questions of this case scenario. In the next video, I'll talk to you about case scenario number 17. Okay. Thank you so much. Have a nice day.